சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும், ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு போலி ரேஷன் கார்டுதாரர்களை ஒழிக்கும் வகையில் பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்ய வேண்டும். இது மிகவும் கட்டாயமான ஒன்று. அதேபோல இது குறித்து தமிழ்நாடு அரசு பலமுறை அறிவுறுத்தியும் இன்னும் பலர் ரேஷன் கார்டுகளில் கைரேகை பதிவு செய்யவில்லை. இது குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கும் அந்த அறிவிப்பானது கைரேகைகளை பதிவு செய்யாமல் இருக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று கைரேகைகளை பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வரும் ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் குடும்ப அட்டைதாரர்கள் மொத்தம் 9,27,955 உள்ள நிலையில் இதுவரை 7,94,044 குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே இந்த கைரேகையை பதிவு செய்துள்ளார்கள். இதற்காக இன்னும் 1,33,547 குடும்ப அட்டைதாரர்கள் இன்னும் கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர். இதற்காக அரசின் சலுகைகளை தொடர்ந்து பெற தங்கள் குடும்ப அட்டையில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது கைரேகைகளை பதிவு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வெளியூரில் வெளி மாவட்டத்தில் தங்கி பணிபுரிந்து வரும் நபர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகள் தாங்கள் இருக்கும் ஊரில் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று தங்கள் கைரேகையை பதிவு செய்ய இகேஒய்சி பதிவு செய்யலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விரைவில் முடிவு வர இருப்பதால் ஏஏஒய் மற்றும் பிஹெச்எஸ் குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவருடன் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று விரல் ரேகை கண் விழிப்பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் விரைவில் இப்பணியை முடிக்க அரசு திட்டமிட்டிருப்பதால் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களின் அறிவுறுத்தலின்படி விரைவாக இப்பணியை முடித்து கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஜூலை 1 முதல் கிரெடிட் கார்டு கட்டணங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. HDFC வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், வருகிற ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் கிரெடிட் கார்டு பயன்பாட்டு கட்டணங்களை HDFC வங்கி மாற்றியுள்ளது. குறிப்பாக கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் மக்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றங்கள் வர இருக்கிறது. குறிப்பாக HDFC வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் புதிய கிரெடிட் கார்டு விதிமுறைகள் அமலுக்கு வருகிறது. ஆன்லைன் கேமிங், வாலெட் லோடிவ் செயலில் மற்றும் காப்பீடு தொடர்பான பரிவர்த்தனைகளில் இந்த மாற்றங்கள் வருகிறது. அது என்னென்ன மாற்றங்கள் என்று இங்கே பார்ப்போம். Dream11, MPL போன்ற ஆன்லைன் கேமிங் தளங்களில் ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய்க்கு மேல் செலவிடும் வாடிக்கையாளர்கள் இனி 1% கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த கட்டணம் மொத்த மாதாந்திர கேமிங் செலவுகளுக்கு பொருந்தும். மேலும் இதற்காக வரம்பு பொறுத்தவரை
4999 இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பரிவர்த்தனைகளில் வெகுமதி புள்ளிகள் கிடைக்காது என்றும் HDFC வங்கி அறிவுறுத்தியுள்ளது. பேடிஎம், மொபிக்விக் போன்ற 3ஆம் தரப்பு வாலெட்களில் ஒவ்வொரு மாதமும் 10,000 ரூபாய்க்கு மேல் லோடு செய்யும் கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு 1% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த வாலெட் லோடிங் தொகையில் இந்த கட்டணம் பொருந்தும். மேலும் அதன் வரம்பு அதிகபட்சமாக ரூபாய் 4,999 ஆக இருக்கும் என்று HDFC வங்கி தெரிவித்துள்ளது. அதேபோல ஒவ்வொரு மாதமும் நுகர்வோர் கார்டு மூலம் ரூபாய் 50,000 அல்லது வணிக அட்டை மூலம் ரூபாய் 75,000 மேல் செலவிடப்பட்டால் பயன்பாட்டு கட்டணங்களுக்கு 1% கட்டணம் விதிக்கப்படும். இந்த கட்டணம் முழு பயன்பாட்டு செலவினத்திற்கும் பொருந்தும். மேலும் அதன் வரம்பு அதிகபட்சமாக ரூபாய் 4,999 இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. காப்பீடு சலுகைகள் பயன்பாட்டு பரிவர்த்தனைகளுக்கான கருதப்படாது என்று HDFC வங்கி தெரிவித்து உள்ளது. இது தவிர வாடகை, எரிபொருள் கட்டணம் மற்றும் கல்வி கட்டணங்களை வரம்பும் மாற்றப்பட்டுள்ளது. இதன் 1% கட்டணம் தொடரும். ஆனால் ஒரு பரிவர்த்தனைக்கான அதிகபட்ச கட்டணம் ரூபாய் 4,999 இருக்கும் என்று HDFC வங்கி தெரிவித்துள்ளது. பரிவர்த்தனை தொகை ரூபாய் 15,000 அல்லது ரூபாய் 30,000 மேல் இருக்கும்போது மட்டுமே எரிபொருட்களுக்கான கட்டணம் பொருந்தும். அதே நேரம் 3ஆம் தரப்பு செயலி மூலம் பணம் செலுத்தும் போது மட்டுமே கல்விக்கான இந்த கட்டணம் பொருந்தும். பள்ளிகள் அல்லது கல்லூரிகளுக்கு நேரடியாக செலுத்தப்படும் கட்டணங்களுக்கு இந்த கட்டணம் விதிக்கப்படாது என்று HDFC வங்கி தெளிவாக தெரிவித்து உள்ளது. அதே சமயம் காப்பீட்டு பரிவர்த்தனைகளுக்கு வெகுமதி புள்ளிகளில் வரம்பு நிர்ணயிக்கப்படும் என்று HDFC வங்கி கூறியுள்ளது. இதற்காக இன்ஸ்பினியா மெட்டல் கார்டுகளில் ஒவ்வொரு மாதமும் 10,000 புள்ளிகள் வரை கிடைக்கும். அதேபோல ஐனஸ் பிளாக் மற்றும் பிஸ்பிளாக் மெட்டலில் 5,000 புள்ளிகள் வரம்பு இருக்கும். மற்ற கார்டுகளில் 2,000 புள்ளிகள் வரம்பு இருக்கும். மெரியன் வாய் கார்டில் காப்பீடு வெகுமதி புள்ளிகளுக்கு வரம்பு இருக்காது என்றும் அதனை கட்டணங்களுக்கு GST பொருந்தும் என்றும் HDFC வங்கி தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.